பாண்டியன் ஸ்டோர் சரியில்லை டுடே எபிசோடில் மீனாவும் செந்திலும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. மீனா வந்த உடனே ரொம்பவே டயர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செந்தில் இருந்துட்டு ஆமாம் இன்னைக்கு எங்கெல்லாம் போயிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். என்ன கேட்குறேன், எனக்கு ஒன்றும் புரியல. நான் எங்கே போனேன்? நான் நேராக ஆஃபீஸ்க்கு தான் போனேன். ஆஃபீஸை தவிர நீ வேற எங்கேயுமே போகலையா? பொய் சொல்லாத மீனா. நீ எங்கே போன, என்ன பண்ணனு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். போய் எதுக்காக அந்த வீட்டுக்கு போனேன்? அவங்களுக்கு என்ன சமாதான புறா பண்ணி இங்கே பாரு ஏதாவது ஒன்று பேசி அவங்கள மறுபடியும் அண்ணன் கூட சேர்த்து வைக்கிறான், அப்படி இப்படின்னு ஏதாவது முயற்சி பண்ண அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் இருந்துட்டு மீனாவை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. இங்கே பாருங்க, நான் போய் பார்க்கணுன்றதுனால தான் நான் அங்கே போகலை. அவங்க ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வேறு வழி இல்லாமல் தான் அங்கே நான் போக வேண்டியதாக ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே பாரு, நான் இதுவோ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ அங்கே போன விஷயம் வீட்டில் இருக்கிற யாருக்காவது தெரிஞ்சால் எவ்வளோ வருத்தப்படுவாங்கன்னு உனக்கு தெரியுமா? நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள வருத்தப்படாத நீங்கள் எந்த விஷயத்தையும் நீங்கள் செஞ்சதே இல்லையா? நீங்கள் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிடுறாங்க. அந்த விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் முடிச்சு போட்டு பேசாத மீனா, அது வேற இது வேற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீ வர வர கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம பழனி சரவணனும் வந்து மனசு விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பொய்யே மறைக்கிறதுக்கு அவள் எத்தனை பொய் சொல்லிக்கிட்டு இருக்கா தெரியுமாம்மா? என்னை பற்றி என் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட என்னென்னமோ கதையாக கட்டி வச்சிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மயிலை பற்றின எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. அந்த பிள்ளைய நான் ரொம்ப நல்ல பிள்ளைன்னு தான் நினச்சேன். ஆனால் அந்த பிள்ளை இவ்வளோ மோசமாக இருந்திருக்கு, இதே எனக்கு தெரியாமையே போச்சுடா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பழனியும் ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இதில் இவளை வச்சுவே என்னால் சமாளிக்க முடியல. இதில் எங்கள் வீட்டில் இவ செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக என்ன வேறொரு பொண்ணு கூட சம்மந்தப்படுத்தி பேசிகிட்ருக்கா மாமா அப்படின்ற மாதிரி பல சரவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவள் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்கு நான் வேறு ஒரு பொண்ணு கூட சம்மதத்தோடு இருக்குன்னு சொல்லி எவ்வளோ அபாண்டமாக பழிஸ் போட்டுட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கட இந்த பாட்டிலெல்லாம் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி கதிர்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கதிர் இருந்துட்டு அண்ணன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அண்ணன் தான் வாங்கிட்டு வர சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கதிருக்கு அப்பா பணம் கொடுத்தாங்களே செந்திருக்கும் கதிருக்கும் உடனடியாக உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொத்தில் பங்கு கேளுங்க, அவங்களுக்கு மட்டும் ஏன் சொத்தை விற்று பங்கு கொடுத்தாங்கன்னு சொல்லி அதுக்கும் சண்டை போட சொல்கிறாங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. சரவணன் பேசுகிறதெல்லாம் கேட்டோன்னே பழனி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. கதிர் இருந்துட்டு ராஜுக்கு ஃபோன் பண்ணி அண்ணா ரொம்ப குடிச்சிட்ருக்காரு, இது வீட்டில் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோ, நான் அங்கே வர கொஞ்சம் லேட் ஆகும், நீ ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா என்ன அரிசி அதுக்குள்ளே ஒர்க் முடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். இல்லை நீ ஒர்க் செய்யவே சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அதுக்கான மூடே வர மாட்டேங்குது, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னாலே தான் முடியல, ஆனால் ட்ராவல்ஸோட கணக்கெல்லாம் நான் பார்த்துட்டு இல்லையா, அதனால் நீயும் ஹோம்ஒர்க் பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பாண்டியன் வீட்டுக்கு வர்றாரு. கோமதி எங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட எடுத்துகிட்டு போன பையன் வந்து கொடுக்குறாங்க. ஏதாவது சாப்பாடு எடுத்துகிட்டு வரட்டுமா, இல்லை வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்துடட்டும்? எங்கே எல்லாருமே இருக்காங்க, வீட்டு ரொம்ப ஆளுங்களாக இருந்தாங்க. ஃபஸ்ட்டு மீனாவும் செந்திலும் வீட்டை விட்டு வெளியே போனாங்க. அடுத்தது பழனியும் சுகன்யாவும் போனாங்க. இப்போ அந்த பிள்ளை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அவளை பற்றி மட்டும் பேசுனீங்க, அவளை பேசினா அப்படியே பற்றிக்கிட்டு வருது கோவம். பொண்ணாங்க அது, சே அதெல்லாம் ஒரு குடும்பம்னு சொல்லி அந்த வீட்டில் போய் நம்ம காலை வச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம கதிரும் சரவணன் வராங்க. என்னடா 2 பேரும் ஒரு மாதிரி இருக்கீங்க, சரி அவன் எங்கே தூங்கியிருக்க போகிறான், சரி எல்லாரும் சாப்பிட்டு போய் படுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க கோமதி. அதுக்கு அடுத்ததாக கோமதி இருந்துட்டு சாப்பாடு எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. பாண்டியன் இருந்துட்டு 2 பேரும் குடிச்சிருக்கீங்களாடா, ஒரு கஷ்டம் வந்தால் குடித்தா மட்டும் அது பிரச்சனையே முடியாது, அதுக்கான தீர்வு என்னன்னு சொல்லி அதை தான் தீர்ணமே தவிர இப்படி குடித்தா நம்ம உடல் தான் பாதிக்கும் அப்படின்ற மாதிரி பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. மன்னிச்சிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் சரவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜா இருந்துட்டு ரூமில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கதிர் வராங்க. எதுக்காக குடிச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அண்ணா மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லிச்சு, அதனால தான் குடித்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கும் தான் மனசு கஷ்டமாக இருக்குது, அப்படின்னா நாங்களும் சேர்ந்து குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜு ஒரு பக்கம் கேட்டுட்ருக்காங்க.
இன்னொரு தடவை குடிச்சிட்டு வந்தேன்னா என் வாய் பேசாது, கை தான் பேசும். அப்படின்னா நீ என்ன அடிப்பியா? கண்டிப்பாக அடிப்பேன் அப்படின்ற மாதிரி ராஜு வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக படுத்துட்ருக்கிற போது கதிர் இருந்துட்டு, ராஜு நீ கண்டிப்பாக போலீஸ் ஆயிடுவேன். அதுக்கு என்ன இப்போ போலீஸ் ஆகிட்ட நீ என்னை மறந்துடுவியா? என்ன கேள்வி கேட்குற? இல்லை போலீஸ் ஆகிட்டா அந்த வேலை டென்ஷனில் அது என்னை மறந்துடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. லூசு மாதிரி கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு ராஜு வந்து அமைதியாக படுத்துடுறாங்க. தூக்கத்தில் கூட கதிர் இருந்துட்டு, ராஜி நீ போலீஸ் ஆகிட்டோம், அதான் எங்கள் எல்லாருக்கும் பெருமையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜி இதெல்லாம் கேட்டோன்னு தூக்கத்தில் கூட நம்மளை பற்றி மட்டும்தான் இவன் நினச்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.